வணக்கம் நண்பர்களே. காரைக்குடியிலிருந்து ஒரு பக்தர் ஐயாவை பார்க்க வராங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்த நிறைய மாற்றங்களை பத்தி, அதிசயங்களை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பகவான்கிட்ட நம்ம போய் நிக்கிறப்போ மனதுல வேண்டுனாதான் ஐயா நம்மளுக்கு அதை பண்ணுவாங்கன்னு இல்லை. ஐயாட்ட நம்ம எந்த ஒரு வேண்டுதலும் வைக்காம ஐயாவை போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாவே போதும், நமக்கு நல்லது எல்லாமே நடக்கும். ஐயாவுக்கு தெரியும் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது, எதை நம்ம கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அந்த பக்தரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வை பத்தி நம்ம பார்க்கலாம். காரைக்குடியில சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நண்பர் கொஞ்ச நாளா தொழில முடக்கம் ஏற்படுது. வரவு செலவு பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்படுது. கொடுத்த இடத்துல இருந்து அமௌண்ட் வரல, கொஞ்சம் தடுமாறுதல் வருது, கொஞ்சம் பிரச்சனைகளும் தொழில அடிக்கடி வருது. அவங்க பழனிக்கு ஒரு வேலையா வர வேண்டிய சூழ்நிலை. மாதத்துல ஒரு முறை இருமுறை பழனிக்கு ஒரு வேலை விஷயமா வந்துட்டு போற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. பழனிக்கு வந்த அந்த நண்பர் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு திரும்ப காரைக்குடிக்கு திரும்புறப்போ ஐயாவை போய் கனகம்பட்டியில பாக்குறத ஒரு வழக்கமா வச்சிருந்துருக்கிறாங்க. அவரோட தீப சமாதியில போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஐயாவை வேண்டிட்டு போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. மாதம் ஒரு முறை ஐயா தீப சமாதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு வேண்டுதலுமே பண்ணல. அவரு போய் ஐயாவுக்கு முன்னாடி நிக்கிறப்போ ஜீவ சமாதியில என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்து எனக்கு எது பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த வேண்டுதலுமே வைக்காம ஐயா மேல முழு நம்பிக்கையை வச்சுட்டு எந்த வேண்டுதலும் இல்லாம போக ஐயாவை பார்க்கறாரு, சாப்பிடுவாரு, நிம்மதியா கிளம்பி வந்துருவாங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 5-6 மாசம் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்து அவரோட வாழ்க்கையில அவரோட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிச்சிருக்குது. அது அவங்களே உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடன் பிரச்சனைகள் தீருது, கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீருது, கந்திஷ்டியால ஏற்பட்ட தொழில் முடக்கம் எல்லாமே தீருது. நிறைய பேர் தீய சக்திகளால அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு மனசு மாறி இருந்தாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் அடுத்து நடக்குது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி தானா நடக்குது, ஐயாவை பார்த்துட்டு வர்றதுனாலதான் அப்படின்னு இவங்களுக்குள்ள தோணுது. ஐயா ஒரு நாள் அவங்க கனவுல போறாரு. அவரோட அந்த நண்பரோட மனைவியோட கனவுல ஐயா தோன்றாங்க, காட்சி கொடுக்குறாரு. அப்போ அவங்கள்ட்ட சொல்றாங்க, மாரியம்மா, உன் புருஷன் என்னை தேடி வந்துட்டான், அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கனவு வந்தவனையே அவங்க மனைவி தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குது. அவங்க இருவரும் ஐயாவை பார்க்கறதுக்கு வராங்க. ஜீவ சமாதி இப்போ வரைக்கும் கும்பிட்டுட்டு போறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஐயாட்ட நம்ம போய் மனசார நம்ம வேண்டுனாதான் அது வேணும்னு கேட்டாதான் ஐயா நம்மளுக்கு பண்ணுவாருன்னு கிடையாது. நமக்கு நல்லது எதுவோ அதை ஐயா தானாவே நம்மளுக்கு பண்ணுவாங்க. நம்ம மனதார ஐயாவை முழுமையா நம்பணும். ஆணித்தனமா நம்ம எந்த அளவுக்கு ஐயா மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஐயா நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்களையும் அதிசயங்களையும் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.